இன்னைக்கு எனக்கு பிஹெச்டி அந்த கான்வொகேஷனில் ஃபார்மல் டிகிரி கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய பிஹெச்டி சப்ஜெக்ட் என்ன, குவான்டிஃபிகேஷன் ஆஃப் போலீஸ் பர்ஃபார்மன்ஸ். குவான்டிஃபிகேஷன் ஆஃப் போலீஸ் பர்ஃபார்மன்ஸ், தட் மீன்ஸ் போலீஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு எப்படி மேஜர் பண்ண முடியும், எப்படி போலீஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இல்லாத எப்படி பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேஜர் எப்படி பண்ணுறது, அதுக்கு நாங்கள் ஒரு இது பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் அதில் இது டிகிரி பண்ணியிருக்கேன். இதை ரிசர்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு டிகிரி கிடச்சது. இது சம்பந்தமாக நான் ஒரு டீட்டெயில் ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அந்த ரிசர்ச்சோட தீம் போட்டுட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அந்த இந்தியன் போலீஸ் ஜர்னலில் பப்ளிஷ் ஆகிருக்குது. அதை நான் உங்களுக்கு எல்லோரும் சர்க்குலேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டு அதில் இருந்து படிக்கலாம். ஒரு பிரீஃப் ஆர்டிக்கல் இருக்குது, அதில் இருக்கு. ஸோ இதுதான் சப்ஜெக்ட். எஸ் பண்ண முடியும். அதில் என்ன இருக்கு, இப்போது போலீஸ்க்கு ஒரு ஸ்டேஷன் இல்லாட்டி ஒரு அதிகாரி அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு, நல்ல ஆளா மோசமான ஆளா என்ன இதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, என்ன நீங்கள் அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு சில சமயம் சப்ஜெக்டிவ் இதான் சொல்லுவாங்க. அந்த நம்ம அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை சொல்கிறோம். ஆனால் அது ப்ராப்பராக மேஜர் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்கன்னா அப்போ அவங்களுடைய ஒவ்வொரு விஷயம் அந்த டிஜிட்ஸில் அந்த ஃபிகரில் வரும். இதை பர்ஃபார்மன்ஸ் மேஜர் பண்ண போகிறோம். எவ்வளோ க்ரைம் டிடெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லா அண்ட் ஆர்டர் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஸ்டேஷனில் எப்படி இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அது எல்லா விஷயம். அப்போ பப்ளிக்கோடைய பர்செப்ஷன் என்ன இருக்குது, அந்த எல்லா விஷயம் இது மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் சில டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்குது. யூஎஸில் இருக்குது, கனடாவில் இருக்குது, பிரிட்டனில் இருக்குது, இது மாதிரி சில கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டோட அந்த மாடல் எங்கே கொண்டு வந்தாச்சுன்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஆட்டோமேட்டிக்லி பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சிடும். நீங்கள் இப்போ சப்போஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ப்ரைவேட் கம்பெனியோட அவங்க என்ன ப்ராஃபிட் கிடைக்கிறது, என்ன லாஸ் கிடையாது, அதுதான் அவங்க மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. எங்கள் போலீஸில் அது மாதிரி மெஷர் பண்ண முடியாது. ஸோ போலீஸில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த மெஷர் எப்படி பண்ணோம், எப்படி அதை மெஷர் பண்ணோம், கணக்கில் எப்படி ஒரு கணக்கு போட்டுட்டு கடைசியில் ஒரு இண்டெக்ஸ் ரெடி பண்ணுறோம். ஒரே ஒரு இண்டெக்ஸில் அது 0 to 1 இண்டெக்ஸ் இருக்கும். 0 to 1, 0.75, 0.81 லைக் தட். அந்த மாதிரி அப்போ கம்பேர் பண்ணிக்கலாம் யார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது எதாவது. அதுக்காக அதை எல்லாரும் ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்கலாம், யூனிட்க்கு லைக் போலீஸ் ஸ்டேஷன் கூட இருக்கலாம். அதுதான் என்னுடைய சப்ஜெக்ட். இல்லை அதை எப்படி யூஸ் பண்ணோம் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கட்டாயம் இதை வச்சுட்டானா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நல்ல மார்க்ஸ் வாங்குறதுக்கு ஒரு இது கிடைக்கும், அவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். அதில் இல்லாட்டி ஜஸ்ட் லைக் ஒரு ஆஃபீஸர் ஒரு இல்லை அவருக்கு ஒரு நல்லா பிடிச்சாச்சுன்னா ஒரு நல்ல அதிகாரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அது ஒரு இது குவான்டிட்டி பேஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எஸ் கிரைம் கட்டாயம் இருக்கும். கிரைமுக்கு நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியலைன்னா, கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா மார்க்ஸ் கம்மியாகும். இதில் கிரைம்ஸ்க்கு தனியாக மார்க்ஸ் இருக்குது, லா அண்ட் ஆர்டருக்கு தனியாக இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ கிரைம் ப்ரிவென்ஷனுக்கு தனியாக மார்க்ஸ் இருக்குது, கிரைம் டிடெக்ஷனுக்கு தனியாக மார்க்ஸ் இருக்குது, அப்போ ரிகவரிக்கு தனியாக மார்க்ஸ் இருக்குது. ஸோ கிரைமுக்கு ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அது மாதிரி மார்க்ஸ் கிடைக்கும். அதில் கடைசியில் வந்துட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு இண்டெக்ஸ் ரெடி ஆகும். அந்த இண்டெக்ஸ் ஒரே ஒரு இண்டெக்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இருந்தால் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு இது பண்ணலாம். இன்டர்னல் ஒரு இது இன்டர்னல் மட்டும் இல்லை, பப்ளிக்கு தெரியணும். பப்ளிக் ஆல்சோ, பிகாஸ் அதில் இப்போது இது வரைக்கும் நாங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணோம் நீங்கள் தெரிஞ்சிருக்கேன் கரெக்டாக. இப்போது ஒரு இந்தியாவில் ஒரு ராஜஸ்தான் மாடல் ஒரு ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதில் என்ன இருக்குது, ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஃபிகர் கொடுப்பாங்க, எத்தனை கேஸ் ரிப்போர்ட் ஆனது, எவ்வளோ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதெல்லாம் ஃபிகர் பண்ணிவிட்டு அதில் ஒரு கொடுத்தாங்க, அதை வச்சுட்டு ஒரு கம்பேர் பண்ணாங்க. இதில் என்ன இருக்குது, அது ஒன்லி 1/3. இந்த ஒரு 1/3 மட்டும் அந்த ஃபிகர்ஸ் இருக்குது. 1/3 என்ன இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி அதிகாரிகிட்ட யார் பப்ளிக் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷனர் போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபீட்பேக் இருக்கும். நீங்கள் ஒரு ஹோட்டலாம் ஏதாவது இடத்துல போகிறீங்க, ஒரு ஃபீட்பேக் ரிப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் ரிப்போர்ட் இருக்கும். அந்த ஃபீட்பேக் வச்சுட்டு அதில் மார்க்ஸ் கிடைக்கும். 1/3 அதில் இருக்கும். ஏன்னா ஒரு மக்கள் உங்கள்கிட்ட அப்ரோச் ஆனால் அவங்களோட என்ன உங்களை பற்றி ஒப்பீனியன் இருக்கும், எப்படி நீங்கள் அவங்கள்ட்ட ஹெல்ப் பண்ணீங்க, எப்படி ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க, அதோட மார்க்ஸ் இருக்கும். அந்த வச்சுட்டு அது 1/3. அப்புறம் இன்னொரு கடைசி 1/3 இருக்கும். அந்த ஸ்டேஷனோட இமேஜ் எப்படி இருக்கும், அந்த ஏரியாவில் போய் பார்த்தா இமேஜ் எப்படி இருக்கும், ஒரு எல்லார்கிட்ட நீங்கள் கேட்கலாம், அங்கே இருக்கிற அசோசியேஷன் கேட்கலாம், மக்கள்கிட்ட கேட்கலாம், அந்த ஒரு அசஸ் பண்ணிட்டு அது 1/3. ஸோ 1/3 டோட்டல் இதுதான் ஒரு அசஸ்மெண்ட்டோட பேட்டர்ன். நான்
16ல் ஸ்டார்ட் 14ல் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணேன் நான் 2014ல். லாஸ்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ தான் கொண்டு வந்துருக்கு. 10 years இட் டுக் டைம். அதை சப்மிட் பண்ணிட்டேன் ஏற்கனவே யூனிவர்சிட்டிக்கு. அதை யார் யூஸ் பண்ண பண்ணிக்கலாம். அதை நான் ஏற்கனவே இந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய ஃபீட்பேக் எனக்கு கிடைச்சிது. ஸோ இந்தியன் போலீஸ் ஜர்னல், அதாவது நம்பர் 1 போலீஸ் ஜர்னல் இந்தியாவோட BPRNT பப்ளிஷ் பண்ணுறது, அந்த ஜர்னலில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதை நான் சர்க்குலேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஃபேஸ்புக்கில் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். அதை இல்லை அதை அந்த இதை ஒரு பேட்டர்ன் நாங்கள் சொல்லியிருக்கோம். எப்படி நீங்கள் மேஜர் பண்ணிக்கலாம் ஒரு லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ். சப்போஸ் ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்குது, மர்டர் கேஸ், ஹார்ட் கேஸு, எந்த கேஸ்னா அந்த கேஸில் எப்படி ஒரு போலீஸ் நடவடிக்கை இருக்காங்க, எப்போ அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி கன்விக்ஷன் வாங்கியிருக்காங்க, எப்படி பைண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு சஜஷன், என்னோட ஒரு சஜஷன் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது ஒரு சஜஷன் நான் கொடுத்துருக்கோம். பாக்கி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ்.